You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹே ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போர் அடிக்குது. சரி, ஓகே, போர் அடிக்குது, நம்ம வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி நானும் எனக்கு தெரிஞ்ச அக்காவும் கிளம்பி, சரி ஓகே வெளியே எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காஃபி குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க காஃபி ஷாப்புக்கு தான் நாங்கள் போனோம். ரொம்ப லாங்லாம் இல்லை, இப்போது நியர்பை நிறைய காஃபி ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காஃபி, டீ, சம்திங் நிறைய ஜிஞ்சர் கார்லிக் நிறைய இருக்கு. நிறைய பேர் வந்து டீ பிரியர்களா இருப்பீங்க. அவங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். பிகாஸ் வந்து அவங்க வந்து தினமும் டீ கடையில தான் இருப்பீங்க. ஓகே, நம்மளுக்குலாம் டீ வேணுனா நம்ம வீட்டிலேயே போட்டு குடிச்சிடுவோம். இந்த மாதிரி கடைக்கு போய் குடிக்கிற ஹேபிட்லாம் இல்லை. ஸோ வந்து எனக்கு அவ்வளோவா அது பேர்லாம் தெரியல. ஸோ எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்த ஒரு ஷாப்புக்கு தான் நான் போயிருந்தேன். நானும் அவங்களும் வந்து சரி ஓகே வாக்கபிளே இருக்க மாதிரியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஒரு ஷாப்பிங் விட்டு ஒரு ஷாப்பிங்லுமே ஒரு டீ ஷாப் வந்துருச்சு. இப்போ டீலாம் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே ஃபஸ்ட்டெல்லாம் வந்து டீ அடிக்ட்லாம் அப்படி இருக்காது. பட் இப்போ அப்போல்லாம் இல்லை, ஃபுல்லாக டீ அடிக்ட்டு அதே இதுன்னு சொல்லி இருக்குது. நான் வந்து இந்த கடையில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னென்னா, டீ வந்து ஒரு மாதிரி பாட்டில் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கப் பார்க்கவே நம்ம வீட்டிலலாம் அந்த கப் வந்து ஒரு 2 நாளில் உடச்சிருவோம் போல். அவ்வளோ அழகாக இருந்துச்சு குடிக்கவே. தான் டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்கே நான் வழக்கம் போல் நம்மளோட கடைக்கு தான். நம்ம வந்து பானிபூரி, பேல்பூரி, மசாலா பூரி, இந்த பூரிலாம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இதெல்லாம் வந்து மும்பை சைடில் வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். எங்கேயுமே ஓகே தான், 20, 25 மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் இது வந்து 10 அந்த ப்ரைஸ்லேயும் வந்துருச்சு. பட் இப்போ வந்து எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து ஒரு பிளேட் பானிபூரி சொல்லியிருந்தாங்க. அந்த பானிபூரி வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் பானிபூரி, ஒரு பிளேட் மசாலா பூரி மாதிரி சொல்லியிருந்தேன். ஒரு வழியாக வந்து பானிபூரிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நினச்சோம். சரி, வீட்டுக்கு போகும்போதே வந்து ரோட்டில் வந்து ஸ்னாப் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்னாப் எடுத்தோம். ஸ்னாப் எடுக்கும்போது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரோட்டில் வந்து அழகான வியூ இருக்குன்னு நினச்சி நான் வந்து இது பண்ணேன், எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். பட் வந்து வியூஸ் வந்து அழகாலாம் இல்லை. இருட்டில் ஒன்றும் தெரில. நான் பாட்டுன்னு நடந்துக்கிட்டு இருக்கேன். ஸ்லோமோலாம் போட்டு பார்த்தேன், அப்பயாச்சும் வியூ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவுமே வந்து அந்த வியூ வந்து நல்லா தான் இருந்துச்சியா எனக்கு தெரில. இது எப்படி இருக்குது அப்படின்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எடிட் பண்ணி கூட போட்டேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து சரி ஓகே, நம்ம வந்து இந்த பிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போய் சாண்ட்விச் செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பானிபூரிலாம் சாப்பிட்லாம். சில நேரம் வந்து பானிபூரி சாப்பிட்டுட்டே வந்து வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். சில நேரம் வந்து ஃபுல் ஆகாத மாதிரி இருக்கும். உங்களுக்குமே அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து நான் வந்து சாண்ட்விச் செய்கிறதுக்காக சாண்ட்விச் மேக்கர்லாம் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில். உங்களுக்கு வந்து அதை வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு நம்ம வந்து இந்த வியூஸ் மாதிரி வீடியோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் வந்து வீட்டுக்கு போய் சாண்ட்விச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த சாண்ட்விச் மேக்கர் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஆன்லைனில் 1000 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது ஒன்றுமே இல்லை, நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே மேக் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு இதை வந்து லாக் மாதிரி போட்டுறணும். லாக் மாதிரி போட்டிங்கன்னா அது வந்து மேக் ஆனோடனே ஒரு மாதிரி சவுண்டு வரும். அந்த சவுண்டுக்கு வந்து நம்ம வந்து சவுண்ட் ஆனோடனே நம்ம எடுத்துடணும். கையெல்லாம் சுடாது. இது மாதிரி தான் லாக் இருக்கும். லாக் வந்து இப்படி போட்டுக்கணும். லாக் வந்து இப்படி போட்டோடனே அங்கே ரெட் லைட் எரியும். லாக் வந்து நம்மளுக்கு குக் ஆகி முடிச்சோடனே க்ரீன் லைட் எரியும். 2 லைட் வச்சுருப்பாங்க. 2 லைட்டுமே வந்து மாற்றி மாற்றி எரியும். ஒரு வழியாக வந்து லைட் எரியுதான்னு பார்த்து நான் வந்து வெறும் டோஸ்ட் மட்டும்தான் போட்டேன், வேறு எதுவும் பண்ணல. ஸோ வந்து டோஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வழியாக சாண்ட்விச் சாப்பிட்டு இந்த வீடியோ வந்து நான் இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் காய்ஸ்.